ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் கலா சுரேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஊரில் போய் நாங்கள் கொண்டாடின பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு 10 days லீவை வாங்கிட்டு பூனேலேருந்து திருப்பூர் கிளம்பிட்டோம். 1 week தான் ஊரில் இருக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால பொங்கல் செலிப்ரேஷன், மற்றபடி ரிலேஷன் வீட்டில் இருந்த ஃபங்க்ஷன்ஸு அண்ட் பர்சனலாக இருக்கிற வேலை எல்லாமே அந்த 1 weekல முடிக்கணும். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு சுத்தமாக டைமே இருக்காது ரெஸ்ட் எடுக்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் திருப்பூர் போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அம்மா ஊருக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பொங்கலுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தாராபுரம் சைடில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான். அங்கே தான் நாங்கள் பொங்கல், தீபாவளி அப்படிங்கிற முக்கியமான அக்கேஷன்ஸ்க்கெலாம் அந்த வீட்டுக்கு தான் போவோம். ஸோ அன்றைக்கும் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். ஸோ தாராபுரம் அங்கேருந்து பொங்கலுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் கரும்பு, பொங்கல் பொருள் எல்லாமே A to Z எல்லாமே தாராத்துலேயே நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே அதிகமாக எதுவும் கிடைக்காது. ஸோ இங்கேருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரீனிஷாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வில்லேஜ் அப்படிங்கிறனால, அதுவும் இல்லாமல் அப்போ மழை சீசன், மழை முடிஞ்சிட்ருக்குது இல்லையா. ஸோ அந்த டைமில் போகும்போது பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஊருக்கு அந்த ஊர் தான் எங்கள் மாமனார் மாமியாரோட சொந்த ஊர். ஸோ இங்கே தான் நாங்கள் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வருவோம். அண்ட் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாததுனால ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நாங்கள் இங்கே வருவோம் அப்படிங்கிறனால, மற்ற நாள் சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் மாமனார் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு போவார். ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறனால ரொம்பவும் டீப் க்ளீனிங் பண்ண தேவையில்லை. போகிறப்போ அதுக்கு முந்தின நாள் லைட்டாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்த உடனே எல்லா திங்ஸையும் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வெளியே இருக்கிற நிறைய பொருளெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஃபுல்லாக எல்லாமே நம்ம கூட்டி விட்டுட்டு, எப்போவுமே வெளியே சாணம் போட்டு வளைச்சி விடுற பழக்கம் இங்கே இருக்குது. ஸோ அதுவும் பண்ணிட்டோம். வரும்போதே அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு 1 week 5 days அந்த மாதிரிலாம் தங்க முடியாது. ஸோ எனக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால வரும்போது அம்மாவை கையோடய கூப்பிட்டு வந்துடுவேன். ஸோ அம்மா என் கூட இருக்கும்போது என்னோடய பாதி வேலையை அவங்க முடிச்சிருவாங்க. என்னோட இன்னொரு கையாக கூட இருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா. ஸோ அவங்க நாங்கள் வந்ததுலேருந்து ஊருக்கு வர வரைக்கும் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிப்போம். பட் ஆனால் அன்றைக்கி மழை இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோன்னே வேலையை ஆரம்பிக்கல. நாங்கள் போனோடனே கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சு. ஸோ மழை நின்னதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் முடித்தோம். முதலே முடிச்சிருந்தோம் அப்படின்னா மழை எல்லாத்தையுமே கழுவி இருக்கும். ஸோ எங்களோட நல்ல நேரம் எல்லா வேலையும் மழையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம். ஸோ நான் என் ஹஸ்பண்டு, எங்கள் மாமனார், எங்கள் அம்மா, நானுன்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக நீட் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைகளும் இருந்தாங்க. குழந்தைகளை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு எல்லா வேலையும் நாங்கள் வெளியே க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இது என்னுடைய பொங்கல் செலிப்ரேஷன் நான் வீடியோ போடுற ஃபஸ்ட்டு vlog இது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு போகலை. பூனேயில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் நாங்கள் மட்டும். ஸோ இந்த டைம் ஊருக்கு போய் ஃபேமிலியோடு கொண்டாடலாம் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்து பண்ணுறேன். உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் இந்த பொங்கல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் ஹோல் ஃபேமிலியாக நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், நம்ம லோன்லியாக தனியாக இருக்காமல் ஊரோட போயிட்டு அங்கே கிட்ஸுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க ரிலேஷன்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு, ஸோ நம்மளும் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதுக்காகவே பொங்கலுக்காகவே நாங்கள் லீவ் போட்டுட்டு ஊருக்கு கிளம்பியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை சேர்ந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு தனி ஃபீலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அண்ட் ஃபைனலாக க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக சாணம் போட்டு வலிச்சிட்டாங்க அம்மாவும் மாமியாரும். அண்ட் அன்றைக்கி வந்து போகி பண்டிகை அப்படிங்கிறனால காப்பு கட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுவும் ஈவினிங்காக எங்கள் மாமனார் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி காப்பு கட்டி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஃபுல்லாக வந்து கோலம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ நைட் வந்து கோலம் போடலான்னு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏர்லி மார்னிங் தான் வந்து கோலம் போடணும். ஸோ நான் வந்து காலையில் கோலம் போடும்போது எங்கள் குழந்தைங்க எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோலம் போட முடியாது, அவங்கள தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கோலம் போட்டுட்டு அப்புறமா பொங்கல் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு டிலே ஆயிரும். ஸோ அதனால் நைட்டே வந்து பொங்கல் வேலையை முடிச்சிடலாம், கோலத்து வேலையோட வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்து போட்டிருந்தேன். நான் வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல கோலம். ஸோ சடனாக என்ன வந்து மைண்டில் வந்துச்சோ அந்த கோலம் தான் போட்டிருந்தேன். ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலாக கலரும் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணும் பசங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களும் போடணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கலர் பொடி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களும் வந்து குட்டி குட்டி கோலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து கோலம் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் ஆயிருந்துச்சு கோலம். ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தக்காளி சாதம் பண்ணி எல்லாருமே டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அம்மன் கோயிலில் தான் வந்து வருஷம் வருஷம் பொங்கல் வைப்போம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு. அண்ட் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறனால விறகு எல்லாமே வந்து கொஞ்சம் நனைஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் அதிலே பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்துட்டு பொங்கலுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் பொங்கல் பானை எல்லாமே கழுவிட்டு விறகு ஈரமான விறகாக இருந்தாலும் ஸோ அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பற்ற வச்சோம். ஸோ நல்லாவே வந்து எரிஞ்சு நல்லபடியாக பொங்கல் முடிச்சுது. அந்த ஊர்க்காரங்க முந்தின நாள் நைட்டே வந்துட்டு கோயிலில் பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து போனோம் அப்படிங்கிறனால நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மறுபூஜை பண்ணி அவங்களோட படையல் எல்லாமே வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து கோயிலை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் டைப். கோயிலும் வந்து அந்த மாதிரி தான். சொல்லு.
இது நல்லா பொங்குது. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க சித்தப்பா. சித்தப்பா கை காட்டுங்க. அவ்வளோச்சு சித்தப்பா பதிவு பண்ணியாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாருங்க மக்களே, பொங்கலோ பொங்கல் இல்ல எல்லாம் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் போட்டு அப்பவே சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்றா டே. பொங்கல் சாப்பிடலையா? அண்ட் ஃபைனலாக சிறப்பாக பொங்கல் ஃபுல்லாக வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அம்மாவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டில் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறனால அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. அண்ணன் வந்து அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டான். ஸோ நாங்களும் வந்துட்டு அன்னைக்கு வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டில் வந்து பொங்கலுக்காக ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறனால நாங்கள் அங்கே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்து ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 1 வீக் தான் வந்துட்டு லீவ் அப்படிங்கிறனால எல்லா இடமும் நாங்கள் வந்து போகணும். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து பொங்கல் வந்து vlog வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பொங்கல் முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் கலா சுரேஷ் ஃபேமிலி சார்பாக எல்லாத்துக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து தாங்கிக்கிற அந்த சக்தி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.